50 டேஸ் 50 ஸ்டோரிஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 50 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் எதனால் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த 365 டேஸ் சேலஞ்ச் எதனால் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 2 and 3 இயர்ஸாகவே வந்துட்டு நெக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. நெக் பெயினோட சேர்த்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இது வயசாகுது போல் நமக்கு, அப்படி எல்லா வயசானவங்களுக்கு இப்படி தான் வலிக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு கீழே விழுந்துட்டா. ஊட்டிக்கு போயிருந்தப்போ கீழே விழுந்தா. அவளுக்கு லெக் வந்து ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு. சரி, அதனால் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனோம். அவள் அவளோட கால் பார்க்கும்போது நானும் எத்தேச்சா சரி நம்மளும் இந்த நெக் பெயின் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்குல்ல, நம்மளும் டாக்டர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நெக் அந்த ஜவ்வே இல்லை, செர்விக்கல் ஏரியாவில் வந்துட்டு ஒரு இது ஸ்பைனில் செர்விக்கல் ஸ்பைன் ஏரியாவில் வந்து ஜவ்வே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. இது எதனால் வரும்னா, ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வரும். அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் இந்த அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து டாக்டர்கிட்ட என்ன கேட்டேன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து பெர்மனெண்ட்டாக வந்து சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், மசில் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ தட் இப்போ எதனா வந்து இம்பேக்ட் ஆச்சுன்னா அது வந்துட்டு போனுக்கு வந்துட்டு ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மசில் சுற்றி இருக்கிற மசில், அந்த போனை சுற்றி இருக்கிற மசில் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஜிம்மு அதெல்லாம் ஜாயின் பண்ணால் 100% போகவே மாட்டோம். ஸோ வீட்லேயே வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு ஆர்வத்தில். ஆனால் அது ஒரு வருஷமாக வந்துட்டு அப்பப்போ தான் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து வீடியோவாக எடுப்போம். ஸோ வீடியோ எடுத்தால் வச்சு அட்லீஸ்ட் நம்மளுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து டெய்லி மிஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்துட்டு இதை ஏன் வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டு ஒரு அவேர்னஸ் சேனல் மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ தான் நான் வந்து இந்த வீடியோஸு, அதெல்லாம் வந்து ரீல்ஸு அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வெற்றிகரமாக 50 நாள் முடிச்சிட்டேன். ஒரு சில நாள்லாம் வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும் எனக்கு. கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட்டில் இன்றைக்கி வேணால் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, டைம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு மோட்டிவேஷன் வச்சு நான் வந்து சில நாளில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 10 to 15 டேஸ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு நடுவில் வந்து ஹை ஃபீவர் ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப பாடி அடி வாங்கிடுச்சு. ஒரு 3 டேஸ் என்னால் வந்துட்டு ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து இதை விடக்கூடாது, நம்ம வந்து அப்படியே விட்டால் அவ்வளோதான், விட்டுருவோம், மறுபடியும் பழைய மாதிரி வந்து ஒரு 10 நாள் 15 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு தான் மறுபடியும் அடுத்த ஒர்க் அவுட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தவறாமல் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். அந்த ஒர்க் அவுட்டை வந்துட்டு வீடியோவும் போட்டேன். அதை விட முக்கியமான விஷயம் ஹெல்தி ஃபுட். என்னோடய டயட்டில் வந்துட்டு ரொம்ப பர்டிகுலராக என்னோடய டயட்டை வந்து பார்த்து நான் வந்து ஹெல்தி ஃபுட் சாப்பிட ஆரம்பித்தேன். என் ஒய்ஃபுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். டெய்லி விதவிதமாக சமைச்சு எனக்கு வந்துட்டு டேஸ்டியாகவும் சமைச்சு ஹெல்த்தியாகவும் சமைச்சு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அவளுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நானும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து ஹெல்தி டிஷ்லாம் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு தேவையானதெல்லாம் அப்பப்போ நானும் சமைச்சு சாப்பிட்டேன். ஒரு வேளை அவளுக்கு முடியலன்னா நான் வந்துட்டு எனக்கு தேவையானதை நான் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் வந்து சில குக்கிங் வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய வரும். நான் வந்து நிறைய பார்த்து வச்சுருக்கேன். நிறைய சமைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பொருள்லாம் இன்னும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு வரும். இதுதான் வந்து அந்த 365 டேஸ்க்கான ஜேர்னி. ஸோ இவ்வளோ நாள் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் இந்த 50 டேஸில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்து டிசிப்ளினாக டெய்லி பண்ண ஆரம்பித்தோன்னா கொஞ்ச நாள் அதுவே நம்ம ஹேபிட்டாக மாறிடும். இப்போ எப்படி டெய்லி ப்ரஷ் பண்ணுறது வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம்ல, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறது அது ஹேபிட்டாக மாறிடும். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு
இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னா எனக்கு வந்து ஐயோ இது ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக இது பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து ரொம்ப மினிமலாக தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு போனில் வந்து இம்பாக்ட் ஆகக்கூடாது. ரொம்ப ஹெவியாக வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணல. ஸோ பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எதிர்பார்க்க முடியாது. சம் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் எனக்கு வந்துட்டு நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. முக்கியமாக வந்து எனர்ஜி வந்துட்டு முன்னாடி ரொம்ப டவுனாக இருக்கும். இப்போ வந்துட்டு எனர்ஜி லெவல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து என்னோடய லாஸ்ட் 50 டேஸ்க்கான ஜேர்னி. இன்னும் வந்துட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, கண்டினியூ பண்ண போகிறேன். நான் வந்து டெய்லி கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க கண்டிப்பாக அப்படியே கண்டினியூ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஷேர் பண்ணணுன்னு நான் இருந்தேன். ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஹெல்த்தியாக வந்துட்டு இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஸோ ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.